நம்ம ஒப்பு கொடுப்போம். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, சொல்லுங்க, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான். அர்ப்பணித்தே, எல்லாம் இருகரம் கூப்பிக் கொள்வோமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா. சரீரம் அர்ப்பணித்தேன். தகப்பனே, எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழுதுமாக உமக்கு தருகிற ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த பலன், நீர் கொடுத்த ஆரோக்கியம், நீர் கொடுத்த சுகவாழ்வு நாங்கள் உமக்கு தானப்பா எங்களை அர்ப்பணிக்க முடியும். கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் எங்களை வழிநடத்தும். இரட்சகரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தயவுசெய்து நம் யாவரும் உட்காருவோம். பிரியமான தெய்வ மக்களே, இந்த காலை நேரத்திலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினதான ஒரு வார்த்தை, இந்த நாளில் அநேக குடும்பங்கள் எகிப்தில் இருப்பதை போல இருக்கிறார்கள். எகிப்தின் சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எகிப்து என்று சொன்னால் மிகவும் கசப்பான, வருத்தமான ஒரு சூழ்நிலை. வாழ பிடிக்கல, ஆனால் வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி? வாழ இஷ்டம் இல்லை, ஆனால் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. நான் என்னதான் பண்ணணும்? வாழ்ந்துதான் ஆகணும், ஆனால் வாழ இஷ்டம் இல்லை. அதுபோல ஒரு சூழ்நிலை தான், அதுபோல ஒரு அனுபவம் தான் எகிப்தின் அனுபவம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அநேகர் எகிப்தில் இருக்கிறார்களப்பா, அவளுக்கு உண்மையாகவே வாழ இஷ்டம் இல்லை, ஆனால் வாழணுமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்தில் இருக்கிற வரையிலையும் அப்படிதான் இருக்கும். எகிப்தில் இருக்கிற வரையிலையும் இதே போல தான் இருக்கணும். வாழ பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, சொல்ல போனால் எதுவுமே பிடிக்காது. ஆனால் ஏதோ ஒரு விரக்தியான ஒரு வாழ்வு, விரக்தியான ஒரு வாழ்வு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, பாஸ்டர் உண்மைதான், அப்படிதான் ஒரு விரக்தியா, எதுவுமே ஒரு பற்று இல்லாதபடி, ஏதோ ஒவ்வொரு நாளும் வருது போகுது, அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்களானால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, எகிப்தை விட்டு வெளியே வந்திருப்பா,
நீ எகிப்தில் இருக்கிற வரையிலையும் அப்படிதான் இருக்கும். எகிப்தில் இருந்து கொண்டே என் பிரச்சனை மாறணும், என் கஷ்டம் தீரணும், என் பாடுகள் ஒரு முடிவுக்கு வரணும், என் உபத்திரவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வரணும்னு சொன்னால் அது கூடாத விஷயம், கூடாத காரியம். எகிப்தை விட்டு வெளியே வந்துடணும். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷங்கள் எகிப்தில் இருந்ததை யாத்ராம புத்தகத்தினுடைய அந்த அதிகாரத்தில் 13, 14 அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். 430 வருஷம் பார்வோன் கிட்ட, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் இடத்துல அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஜீவனையும் அவர்களுக்கு கசப்பாக்கின, அவ்வளோ கசந்த ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் எகிப்தை விட்டு வெளியே வர நான் விரும்புகிறேன்ப்பா. அந்த விருப்பம் இருந்தால் தான் அது நடக்கும். விருப்பம் இல்லை, சில பேருக்கு பழகிடுங்க. சில பேருக்கு என்ன பண்ணிடும், அப்படியே பழகிடும். வரணும்னு விருப்பம் இருந்தால் கூட அவங்க வெளியே வரமாட்டாங்க. வரணும்னு ஆசை இருந்தால் கூட வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்குது லைஃபு, அப்படி இருப்பாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சில வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ள நம்முடைய சிந்தையை அதுக்கு நேராக நாம் திருப்புவோம். நம்முடைய சிந்தை எந்த விதத்திலையும் தடுமாறாதபடிக்கு நம்ம இருக்கணும். ஆகவே நல்ல ஒரு தெளிவோடு கூட இருந்து, ஏன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை அநேகரை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக, அநேகரை எகிப்தின் சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதான கர்த்தருடைய வல்லமையான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரை மேலே உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். எகிப்து என்ற ஒரு நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். மோசே என்ற ஒரு தலைவனை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்பி இந்த மக்களை நீ இங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ தான் வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைவனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே வண்ணமாக மோசே எழும்பி ஒரு தலைவனுடைய ஸ்தானத்தில் நின்று பார்வோன் என்ற மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு மனநிலத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து அவர்களை கொண்டு செல்கிறதான ஒரு சம்பவத்தை, அந்த சரித்திரத்தை யாத்திராம புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அநேக விஷயங்கள் அதில் புதைந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு 3 விஷயங்கள் எகிப்தின் சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரக்கூடிய அபார சக்தி பெற்ற அந்த காரியங்களை இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பிரியமானவர்களே, நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 6, 7 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 6, 7 வசனங்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, பிரியமானவர்களே கவனியுங்கள். நீங்க அந்த மாம்சத்தை ஒரு ஆட்டை, ஒரு செம்மறி ஆடோ அல்லது வெள்ளாடையோ அடித்து அவருடைய ரத்தத்தை 3 இடத்துல நம்ம பூசணும். ஒன்று நிலைக்கால்கள், நிலை கால் என்றல்ல, நிலை கால்கள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ அந்த வாசலில் இருக்கிறதான 2 பக்க அந்த நிலைக்கால்கள், ரைட்லையும் லெஃப்ட்லையும் அந்த ரத்தத்தை பூசணும். 3ஆவதா நிலைக்காலினுடைய அந்த மேல் சட்டத்திலையும் பூசிடணும். ரத்தத்தை பூசு.
ஒரு இரவில் ஆண்டவர் சொல்ற எல்லா வீட்டிலையும் இஸ்ரவேல் மக்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறீங்களோ உங்கள் வீட்டு வாசலுடைய நிலைக்கால்கள் இரண்டிலையும் நிலைக்கால்களுடைய மேல் சட்டத்திலையும் மேலே இருக்கிறதான அந்த கட்டை போல இருக்குத அதிலையும் நீங்கள் பூசிடணும். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து 13வது வசனத்தையும் அந்த அதிகாரத்தில் வாசிக்க நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எல்லாம் சேர்ந்து அறிக்கை செய்வோமா? அழிக்கும் வாதை சொல்லுங்க, உங்களுக்குள்ளே வராதிருக்கும். சேர்ந்து சொல்லுங்க, அழிக்கும் வாதை. நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்களே, இது அழிச்சிருமோ, இது என்ன நாசமாக்கிருமோ. இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. ரிகபா லபா லஷபா லகதுனமா. ஆமென். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது ஆண்டவர் இந்த நாளில் இந்த எகிப்தின் சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அல்லது கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை ஒரு அடையாளம் வெளிப்பட வேண்டும். அடையாளம் சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சத்தமாக வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அடையாளம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடையாளமாக நம்ம குடும்பம் இருக்கும் பட்சத்தில் எகிப்து என்ற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். நம்ம எதுக்கு அடையாளமாக இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். நான் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். நான் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவன், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன், ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை என்ற ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் அடையாளம் என்பது நமக்கானது அல்ல, அடையாளம் என்பது மற்றவர்களுக்கானது. சொல்லுங்க, அடையாளம் என்பது எனக்கானது அல்ல, அடையாளம் என்பது மற்றவர்களுக்கானது. நம்மை காணும் பொழுது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பர்சனாக, உதாரணமான ஒரு மனுஷனாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இது குறித்து நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமா நீ இருக்கணும்ப்பா, ஒரு மாதிரியா இருக்கணும். மாதிரி என்பது ஒரு எடுத்துக்காட்டு. இவர்களை போல நம்ம இருக்கணும்ப்பா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு அடையாளமா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இல்லாமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, அடையாளமே இல்லை. 10 1 11 நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா எகிப்து சூழ்நிலை மாறவே மாறாதுமா. 10 1 11 நானும் அப்படிதான் இருக்கிறேன், எல்லாரையும் போலவும் நான் இருக்கிறேன். இல்லை, என்னுடைய பேச்சு வேற, என்னுடைய நடக்கை வேற, என்னுடைய குணங்கள் வேற. நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நிமித்தமா இப்போ கர்த்தர் என்னை புது சிருஷ்டியை மாற்றிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாக மாறிடுச்சுப்பா. இது வார்த்தையில் மட்டுமல்ல, நம்மை காண்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அடையாளங்களை பார்க்க வேண்டும். அதில் ரொம்ப அழகாக ஒரு 6 அடையாளங்களை பவுல் குறிப்பிடுகிறார். என்னென்ன அடையாளம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறவர்கள். பிரியமான, நீங்கள் எல்லாரும் சொல்ல ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்ம எல்லாருக்கும், இது கிறிஸ்துவ எல்லாருக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை. எல்லாரும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம்.
ஏசப்பாவுடைய ரத்தம், ஆண்டுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லிடு. தண்ணியை குடிக்கிறது அது ஒரு விசுவாசம், ஒரு விசுவாசம் அடையாளம் தான், அது கூட சந்தோஷம். ஆனால் உண்மையாகவே ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனமானது, நல்லா கவனிக்கணும், இப்படிப்பட்ட அடையாளங்களோடு கூட இருக்க வேண்டும். இந்த அடையாளங்கள் என்ன அடையாளம்? முதல் வார்த்தையில் ஒரு அடையாளம் இருக்கணும். வார்த்தை நம்மை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளும் விதத்தில் நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும்ப்பா. நான் மாதிரி அவங்க வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை அசைக்கிறதுப்பா. அந்த வார்த்தை கேட்ட பிறகு ஒரு நம்பிக்கை உருவாகிறது. நம்ம வார்த்தை கேட்கும்போது மற்றவர்கள் என்ன உண்டாகணும் ராதிகா? நம்பிக்கை வந்துடணும். நம்பிக்கையே இல்லாமல் வராங்களா? ராதிகா பேசுகிறாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, அவ்வளோதான். அந்த மரண பயம் போயிருச்சு. அந்த எல்லா விதமான சூழ்நிலைகள், என்ன சொல்ல, நம்ம கஷ்டமான சூழ்நிலை போய் மாட்டிக்கொள்வோமோ அல்லது ஏதாகிலும் இந்த பிரச்சனை நம்ம அழித்து விடுமோ, அந்த எண்ணம் துளியும் போயிடுச்சு, துளியும் இல்லை. சிஸ்டர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேங்க, இந்த அக்கா கிட்ட 5 நிமிஷம் பேசினேன், அவ்வளோதான். பிரச்சனைகள் எங்கே போனதுன்னே தெரியலங்க. எனக்குள்ள புது நம்பிக்கை வந்துருச்சுங்க. என்னப்பா நிவேதா, என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. நிவேதா சின்ன பொண்ணு தான், ஆனால் அது பேசுறது நம்பிக்கை உருவாயினே இருக்குதுங்க எனக்குள்ள. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு அடையாளமா, பிறருக்கு மாதிரியா இருக்குமானா, நம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே அநேகருடைய காயங்களை கட்டுமானா, நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தை கர்த்தர் மாற பண்ண வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகள், இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுது நடக்கையிலும், அதுக்கப்புறம் லைனாக வருது பாருங்க, அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும். இந்த மாதிரி என்ற வார்த்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அடையாளமா நீ இருக்கணும்ப்பா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், திருச்சபையில் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு அடையாளமான அல்லது மாதிரியான ஒரு ஜீவியம் நம்ம செய்யாதிருப்போமானால், நான் சொல்வேன், நம்ம எகிப்தின் அந்த வேதனையில், எகிப்தின் அடிமைத்தனத்தில், எகிப்தின் அந்த கசப்பான சூழ்நிலையில் நம்ம நீடித்திருக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை வந்துடும். அவலமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம மாறிடுவோம். சபையில் வந்து இத்தனை வருஷமாக நம்ம ஆராதிக்கிறோம், ஆனால் இன்னும் என் வாழ்க்கை பிறருக்கு ஒரு அடையாளமாக இல்லைங்க. நான் ஒரு ரோல் மாடலாக இல்லை. என்னை பார்த்து என் பிள்ளைங்க என்கிட்ட எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. என்னை பார்த்து என் மனைவி என்கிட்ட எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நிறைய பெற்றோருடைய ஒரு பெரிய புலம்பல் என்னென்னா, என் பிள்ளைங்க ஜெபிப்பதில்லை, என் பிள்ளை வேதத்தை வாசிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது இல்லை. என் பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறோம் அதை யோசித்து பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? என் பிள்ளைக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேனா? பிரியமான தேவ மக்கள், அப்படி கரத்தை மேலே உயர்த்தி சொல்லுங்க, என்னோட அடையாளமாக மாற்றுங்கப்பா, என் அடையாளமாக மாற்றுங்க. ஆமென். அந்த அடையாளங்கள், அந்த அடையாளம் கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. வார்த்தையில், அன்பில், ஆவியில், விசுவாசத்தில், கற்பில். பிரியமான இப்படி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அடையாளங்களின் அடையாளமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து, ஒரு ஆமென் சொல்லலையே, அடையாளங்களின் அடையாளம் யாருங்க? சொல்லுங்க, ஜீசஸ். அவர் வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். இந்த அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ரோல் மாடலாக, ஒரு உதாரணமாக, ஒரு எக்ஸாம்பிள் பர்சனாக அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமா? நம்ம வார்த்தையில், நம்ம பேச்சில், நம்ம பார்வையில் அன்பு வெளிப்படுகிறதா? நம்முடைய கற்பில் நம்முடைய ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? இப்படி நாட்கள் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை யாராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க? ஜீசஸ் வந்துடுவார். நம்மளை பார்க்கும் பொழுது இயேசு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு ரோல் மாடல், பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அடையாளமாக இயேசு வாழ்ந்தார். அப்போ ஐயா, இந்த பலவீனம் என்ற எகிப்து, இந்த போராட்டமாகிய எகிப்து, அடிமைத்தனமாகிய இந்த எகிப்து,
என் ஜீவனையும் கசப்பாக்கக்கூடிய இந்த எகிப்து என் வாழ்க்கையில் மாறணும்னா நான் என்ன செய்ய? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு சத்தியம். இன்னைக்கு காலையில் நீ ஒரு அடையாளமாக மாறிடுப்பா. உன் பிள்ளைகளுக்கு நீ அடையாளமாக இரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ அடையாளமாக இரு. உன் உறவுகளுக்கு நீ ஒரு அடையாளமாக இரு. உன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நீ ஒரு அடையாளமாக மாறிடு. அடையாளமாக மாறிடு. அலங்கோலமாக இருந்துராத. இளைய மகன் உங்களுக்கு தெரியல, தகப்பன் வீட்டை விட்டு சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தூரமாக போயிட்டவன் இப்போ அடையாளமாக இல்லை, என்னவா இருக்கிறாருங்க? அலங்கோலமாக இருக்கிறார். அலங்கோலமான ஒரு வாழ்வு, அடையாளமான வாழ்வு இருக்குது, அலங்கோலமான ஒரு வாழ்வுன்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு நம்ம திருச்சபையில் பல வருடங்களாக கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என் லைஃப், என் வாழ்க்கை அடையாளமாக மற்றவர்கள் இருக்கிறதா, அலங்கோலமாக இருக்குதா? சே, இவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா? இவங்களாம் எதுக்குங்க சபைக்கு போகிறாங்க? இவங்க வார்த்தை மாறலையே, இவங்க குணம் மாறலையே, இவங்க சுபாவம் மாறலையே, இவங்க பேச்சில் எந்த மாற்றமும் இல்லையே. உள்ளத்தை உடைக்கிறாங்களே, உள்ளத்தை உடைக்கிறாங்களே. சில வார்த்தையெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த வார்த்தை பேசுகிறோமே, இந்த வார்த்தைகளை காயப்படுத்தி விடாதா? இந்த வார்த்தை மூலமாக அவங்க ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்களா? அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. சாதாரண பேசிட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கை அடையாளமான ஒரு வாழ்க்கை இல்லை. என்ன வாழ்க்கை? அலங்கோலமான வாழ்க்கை. எப்பெல்லாம் அலங்கோலமான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக நம்ம வார்த்தை இல்லை, நம்ம பார்வை இல்லை, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தாதபடி, நம்ம கற்பை வெளிப்படுத்தாதபடி, நம்ம உண்மை வெளிப்படுத்த முடியாதபடி, சத்தியத்திற்கு சாட்சியம் இல்லாதபடி அலங்கோலமாக நம்முடைய லைஃப் இருக்குன்னா, எகிப்து அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். அநேக பார்வோன்கள் அங்கே இருப்பார்கள். அநேக வாதைகள் எகிப்தில் இருக்கும். அநேக வாதைகள் இருக்கும். பாஸ்டர், நான் சபைக்கு வரேன் பாஸ்டர், நான் ஆராதிக்கிறேன் பாஸ்டர், நான் கொடுக்கிறேன் பாஸ்டர், ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் till now இது வரையிலையும் எகிப்தின் சூழ்நிலை ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் பார்வோனுடைய அடக்குமுறைகள் நிறைய இருக்கிறது. அன்னைக்கு எகிப்தில் ஒரு பார்வோன் தான். ஆனால் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் அநேக பார்வோன்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு எகிப்தில் 10 வாதை தான். ஆனால் இன்னைக்கு நான் என் குடும்பத்தில் அநேக வாதைகளை டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அந்த இசிஜி எடுத்து பார்த்தா, அந்த ஆஞ்சியோகிராம் அந்த டெஸ்ட் எடுத்து போய் பார்த்தா, அந்த எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தா, ஐயா பல பிரச்சனை. நான் ஒரு பிரச்சனைக்காக போனேன், அங்கே போனால் பிரச்சனையின் மேலே வியாதி மேலே வியாதிகள். டாக்டர் சொல்றாங்க ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு, இது கூட இது, இது கூட இது, இது கூட இது, நிறைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் பலவீனம். ஏன்? இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜனங்களே, தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நான் என் குடும்பத்திற்கும், என் பகுதி மக்களுக்கும், என் உறவுகளுக்கும், என்னோட ஆராதிக்கிற என் திருச்சபை ஜனங்களுக்கும் நான் ரோல் மாடலா, நான் ஒரு அடையாளமா இல்லாத வரையிலையும், அன்னைக்கு எகிப்தில் அந்த நிலை சட்டத்திலையும், அந்த மேல் சட்டத்திலையும், நிலைக்கால்களிலையும் மேல் சட்டத்திலையும் எந்த வீட்டில் அடையாளம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ளாக அழிவு வந்தது. நீங்க அந்த வசனத்தை வாசினா உங்களுக்கு புரியும். அந்த வீட்டுக்குள்ள பிரியமானவர்களே, எகிப்தின் அரசனுடைய வீட்டில் இருந்து சாதாரண ஒரு எகிப்தியனுடைய வீடு வரையிலையுமாக ஒரு மரண ஓலம், பயங்கரமான ஒரு மரண ஓலம். அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியுமா? பிரைஸ் காட். சரி, ஓகே, நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்கன்னா அறிந்து கொள்ள முடியும். அந்த எகிப்தில் எல்லாருடைய வீட்டிலையும் பார்ப்பீங்களானால் அந்த தலை பிள்ளையுடைய மரணத்தை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் மரித்து போகிறார்கள். எகிப்தில் மிகப்பெரிய ஒரு துக்கம், எகிப்தில் மிகப்பெரிய ஒரு அழிவு, நாசம் வந்து விட்டது. கவனிங்க, எல்லாருடைய வீட்டிலையுமே பெரிய ஒரு வேதனை, எல்லாருடைய வீட்டிலையுமே ஒரு துக்கம். ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்தா பரவாயில்ல, எல்லாருடைய வீட்டிலையும் மரணம் என்றால் எப்படி இருக்கும் பாருங்க. திடீர் என்று சொல்லி நம்ம இருக்கிற பகுதியில், நம்ம இருக்கிற தெருவில் ஒரு வீடு விடாம எல்லா வீட்டிலையுமே மரணம், எப்படி இருக்கும்? ஐயோ, கொரோனா நாட்கள் அப்படிதானே, கொரோனா நாட்கள் அப்படிதானேப்பா. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு சாவு, ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு மரணம். தாங்கவே முடியலையே. லிசன்,
தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த அடையாளம், ரத்தம் பூசப்படாத அந்த அடையாளம் இல்லாத எல்லா வீட்டிலையுமே ஒரு அழிவு, நாசம், உபத்திரவம், வேதனை, வருத்தம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஏன் வருத்தம், என் குடும்பத்தில் ஏன் இந்த பாடுகள், என் குடும்பத்தில் கூட ஏன் இந்த வேதனையான சூழ்நிலை? அடையாளம் இல்லப்பா. இன்னைக்கு ஆவியானவர், பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளுக்காக நான் காத்து இருக்கிறேன். என்னென்னமோ காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இரவு ஒரு 12:30 மணி இருக்கும், 12:30 ஆண்டவர் எழுப்புறாரு. இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுக்கிறார். இந்த நடு இரவில் அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அடையாளமா என் பிள்ளைகள் இல்லாத நிமித்தமாக அலங்கோலமான வார்த்தைகள், அலங்கோலமான பார்வைகள், அலங்கோலமான யோசனைகள். அதனாலதான் இன்னைக்கு குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது எல்லாருடைய குடும்பமும் மிகப்பெரிய துக்கம் சூழ்ந்திருக்கிறது. எல்லாருடைய குடும்பத்திலும் மரண நிகழ்வு. இன்னைக்கு ஆவியானவர் அந்த சம்பவத்தை நமக்கு முன்பதாக நிறுத்தி இன்னைக்கு சொல்கிறார், உன் குடும்பம் நீங்க அடையாளமா வாழ பாருங்கப்பா. ஒரு எடுத்துக்காட்டாயிரு. உன் பேச்சு முதலாவது, உன் வார்த்தை ஒரு அடையாளமா இருக்கட்டும், உன் பார்வை ஒரு அடையாளமா இருக்கட்டும், உன் நடக்கை ஒரு அடையாளமா இருக்கட்டும். பிள்ளைங்க சொல்றாங்க, எதுக்கு நீங்களாம்? பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை குறித்து என்னிடத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க குடும்பம் சரியில்லை பாஸ்டர், என் அப்பா சரியில்லை பாஸ்டர், எங்க அம்மா சரியில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து குறை சொன்ன நாட்கள் போய் இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்து கவலையும் துக்கமும் அநேக குடும்பத்தில். நேரம் என் லைஃப் எங்கேயோ போயிருந்திருக்கும் பாஸ்டர். என்னிடத்துல சொன்ன ஒரு சில வார்த்தைகள், என்னுடைய காரியங்கள் எங்கேயோ நல்ல லெவலுக்கு போயிருப்பேன். என் அப்பாவால் தான் பாஸ்டர் இந்த சூழ்நிலை, என்னுடைய அம்மாவால் தான் நான் கெட்டு போயிட்டேன், எங்கள் அம்மாவால் தான் நான் கெட்டே போயிட்டேன். தெரியுமா? அடையாளமே இல்லை, எடுத்துக்காட்டே இல்லை. எனக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம், ஆண்டவரே கூடுமான வரையும் நான் ஒரு அடையாளமான ஒரு மனிதனாக வாழ, உம்முடைய பிள்ளையாக வாழ கிருபை தாங்கப்பா. முடிஞ்ச 2 கரத்தை மேலே உயர்த்தி தேவ சமூகத்தில் கர்த்தர் தோத்திரம் பண்ணுங்க. தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை அடையாளமாக மாற்ற முடியாது. கர்த்தர் தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஷாபா ராக்கா துராபா லிகதனா. அந்நிய பாஷை பேச முடிஞ்ச வாயை திறந்து லிகனா தியாக்கா லியந்த ராக்கா போதனா மகலியோ ஷக்கதனமா லிகரதி யங்க பௌக்கப லியந்தலா மக்கதோ லியந்த் யங்க மௌத் யா பாலா பதுனமா லிகதோலா கமா துனமா ரிகதோலாபா லிகதனமா லிகபலோ ஷியந்த ரக்கதோனமா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ma bo ro do rak லத்து மகா பலகா தனமா லிகதல கதனமா. அலங்கோலங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எங்கள் திருச்சபை பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு, பார்வை விட்டு, வாயில் இருக்கிற வார்த்தைகள் இருக்கிற அலங்கோலங்கள் இயேசுவின் நாமத்தில் ஷக்கபதனா உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி வாரத்தில் எங்கள் திருச்சபை, எங்கள் குடும்பங்கள், எங்கள் விசுவாச பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்கள் இயேசுவின் நாமத்தில் போகட்டும், அகன்று போகட்டும். Praise the Lord, praise the Lord, hallelujah. அடையாளமா இருப்பதற்கு இப்போ அந்த இளைய மகன் எங்க வந்துட்டான்? அப்பா கிட்ட வந்துட்டான். அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா கைக்கு என்ன போடுறாருங்க? ஒரு மோதிரத்தை ஒரு அடையாளத்தை போடுறாரு. அடையாளம்னா என்ன? அந்த மோதிரத்துடைய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சாதாரணமானவன் இல்லை, அலங்கோலமாக இருக்கிற பரதேசி கிடையாது. இவன் ராஜா வீட்டில் இருக்கிற, அப்பா வீட்டில் இருக்கிறதான என் பிள்ளை என்பதற்கு அடையாளம் தான் அந்த மோதிரம். அடையாளம் வந்துருச்சு. அப்போ அப்பா கிட்ட வந்தால் என்ன வந்துடும்? இனி நிறைய பேரால் அடையாளமாக வாழ முடியலையே. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கூட்டத்தில் நம்ம கனெக்ஷன் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். அலங்கோலமாக அந்த இளைய மகன் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவன் அப்பா கிட்ட இல்லை, அவன் எங்கே இருக்கிறான்? பன்றிகள் கூட்டத்தில் கூட இருக்கிறான். இன்னைக்கு ஏன் வயசு அதிகமாக இருக்குது, நிறைய படிப்பும் இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்கிறது,
ஆனாலும் என்னால் அடையாளமாக இருக்க முடியல, என் பேச்சில் என்னால் அடையாளத்தை வெளிப்படுத்த முடியல, என் பார்வை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இல்லை, என்னுடைய வாழ்க்கை மற்றவருடைய பார்வையில் கற்றுக்கொள்ளும் விதத்தை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன, லிசன் ஒன் திங், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் நான் அப்பா கிட்ட இல்லை, அப்பா கிட்ட இருக்கும் பொழுது தான் என் வாழ்க்கையில் அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அடையாளத்தின் அடையாளம் நம்முடைய ஆண்டவர். அடையாளத்தின் அடையாளமே நான் ஆண்டவர் ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பன்றிகள் கூட்டத்தில் தவிட தின்கிற அந்த பன்றிகள் கூட்டத்தோடு கூட இருந்து கொண்டு, அந்த தவிடை சாப்பிடக்கூடிய ஆசையோடு கூட இருந்து கொண்டு, நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசை, நான் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும், முடியாதுப்பா, சான்ஸே இல்லைங்க. அலங்கோலமான ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு, பன்றிகள் கூட்டத்தோடு கூட பன்றியா இருந்து கொண்டு, நான் அடையாளமா இருக்கணும், இந்த எகிப்தின் சூழ்நிலை மாறணும், இந்த எகிப்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் நிச்சயமா வெறுக்கிறேன், வேண்டாம். வெறுக்கலாம், வேண்டாம் சொல்லி வாயில சொல்லலாம். ஆனா அப்பாவுடைய சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்கிறோமோ, அந்த சமூகம், அப்பாவுடைய பிரசன்னம் நம்மை அநேகருக்கு அடையாளமாக மாற்றி கொண்டே இருக்கும். லிசன் ஒன் திங், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பார்க்கிறவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வார்கள், நிறைய கற்றுக்குவாங்க. உங்கள் குடும்பமே ஒரு அடையாளமாக மாறிடும். ஏன்னா ஆண்டுடைய பிரசன்னம் ஒரு அடையாளமாக உங்கள் மேலே வந்து விழுந்துடும், அடையாளமாக வந்து விழுந்துடும். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, அப்பா வீட்டில் அந்த இளைய மகன் வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையே மாறிடுது, அவன் வாழ்க்கையே மாறிடுது. பன்றிகள் கூட்டத்தோடு கூட அந்த ஏழை குடியவனிடத்தை ஒட்டி கொண்டிருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல, அங்கே அவனால் அடையாளமாக வாழவே முடியல. எந்த ஒரு விஷயமும், அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவனுடைய நடை பாவனைகள், அவனுடைய பேச்சு, அவன் பார்வை, எதுவுமே அடையாளமாக இல்லை, எதுவுமே அடையாளமாக இல்லை. ஆனால் அப்பா வீட்டில் வந்த பிறகு அவன் எல்லாமே மாறிடுது, எல்லாமே மாற்றம். அவன் பேச்சு மாறுது, அவன் ஸ்டைல் மாறுது, அவனுடைய குணங்கள் மாறுகிறது. முன்னாடி அவன் திண்ணையிலையோ அல்லது திண்ணைக்கு கீழேயோ ஒரு டப்பாவில் வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ அப்பா வீட்டில் வந்த பிறகு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டைனிங் ஹாலில், டைனிங் டேபிளில் எல்லாமே மாறிடுது. எப்போ ஒரு மாற்றம், எப்போ மற்றவர்களுக்கு நம்ம ஒரு அடையாளமாக மாறுகிறோம்னா, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம கிட்டி நெருங்குகிறோமோ அநேகருக்கு கர்த்தர் நம்மை ஒரு அடையாளமாக மாற்றுகிறார். கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. பன்றிகள் கூட்டத்தோடும் ஒரு ஆட்டம் இருக்குது. அங்க யார் சேர்ந்து ஆடுறா? இளையமன் கூட பன்னிகளும் சேர்ந்து ஆடுது. அது பேர் என்னதான்? அதுக்கு பேரும் டான்ஸ் தான், அதுக்கு பேரும் ஆட்டம் தான். அப்பா வீட்டில் ஒரு நடன கழிப்பு, அப்பா வீட்டில் கொண்டாட்டம், எல்லாம் வேலையாட்கள். அப்பாவும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாருங்க, அப்பாவும் அழகா அவன் கையை பிடிச்சி ஆடுறாரு. அங்கே பன்றிகள் வந்து மண்ணில் பத்துக்குதுங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அப்பா வீடு அப்பா வீடு தான், அப்பா வீடு அப்பா வீடு. அது வந்து அடையாளத்தின் ஒரு விஷயம். அடையாளம், பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும், பிள்ளைனா சொல்லுங்க, பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் அப்பா வீடு. அப்பா இவனை போல யாரும், இவனை போல யாரும் இருந்துடக்கூடாதுப்பா. பாப்பா பாப்பா அப்பா வீட்டில் இலவம் பஞ்சு பெட்டு, அப்பா வீட்டில் பில்லோ பார்த்தீங்கன்னா தலையணை பார்த்தா இலவம் பஞ்சு தலையணை அழகாக மெது மெது மெது. அங்கே பன்றியுடைய வயிற்று மேலே தலை வச்சுருந்தாங்க. ஐயோ, பன்றி மேலே இருக்கிற ஸ்மெல்லாம் அலங்கோலம்பா. இன்னைக்கு எகிப்தின் சூழ்நிலை மாறுவதற்கு அப்பா என்னோட அடையாளமாக மாற்றுங்கப்பா. இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவரே நான் ஒரு அடையாளமாக வாழ போகிறேன்ப்பா. அநேக நேரத்தில் என் வாழ்க்கை அலங்கோலமாக இருந்துச்சு ஆண்டவரே, அலங்கோலமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன்ப்பா.
ஆண்டவரே, எனக்கே என் வாழ்க்கை பிடிக்கல, எனக்கே என் வாழ்க்கை, என் பார்வை எனக்கே பிடிக்கல. சில நேரத்தில் யோசிக்கிறோம், ஏன் தான் இப்படி நான் பேசிட்டேன்னு தெரியலையே. யோசிக்கிறீங்களா? ஏன் தான் இப்படி பேசணும்னு தெரியலையே, ஏன் தான் அங்கே போய் தொலைச்சேன்னு தெரியலையே, ஏன் தான் இவங்க கூட சேர்ந்தேன்னு தெரியலையே. அதெல்லாம் அலங்கோலம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே, என்கிட்ட வந்திருப்பா, என் வழியில வா. அல்லேலூயா. இந்த வழியில அப்படியே வந்துட்டோம்னா, அப்பாவுடைய சமூகத்தில் வந்துட்டோம்னா, ஆண்டவர் நம்மை அடையாளமாக மாற்றுகிறார். எகிப்து சூழ்நிலை மாறிடும். அடையாளம் இல்லாத வரையிலும் அலங்கோலம் மாறாது. அடையாளமா நம்ம இல்லாத வரையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்கள் மாறாது. புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க நிறைய பேர் அலங்கோலம் மாறணும்னு ஆசை, ஆனா அடையாளமா மாறுவதற்கு மனதில்லை. அலங்கோலம்லாம் இருக்கக்கூடாது பாஸ்டர். வியாதி என்ற அலங்கோலம், அவமானங்கள், எதிர்ப்புகள், நிந்தனைகள், இந்த அலங்கோலம்லாம் மாறிடணும் வேண்டாம். ஆசை இருக்குது, ஆனா அடையாளமா நீ வாழ்வியா? மற்றவர்களுக்கு ரோல் மாடலா நீ இருக்க முடியுமா அப்படின்னு ஆண்டு கேட்டா, ஆண்டவர் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவர். அடையாளமா என்னால் வாழவே முடியாது, ஆனா அலங்கோலம் மட்டும் மாறிடணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவுமா நம்முடைய உள்ளத்துல அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் அலங்கோலங்கள் சீக்கிரமாக மாறட்டும், நீ எனக்கு அடையாளமா மாறிடு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். ரெண்டாவதா ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். நீங்க பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். யாத்திராகமம் 12:11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எல்லாம் சொல்லுங்க, பஸ்கா. இந்த வார்த்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்கா சொல்லுங்க, பஸ்கா. அதுதான் இன்னைக்கு நம்ம சபையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிறதான திருவிருந்து. திருவிருந்து தான் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுறது? பஸ்கா. பஸ்கா என்று சொன்ன பிரியமானவர்களே, அது ஒரு விருந்து. அது ஒரு விருந்து. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் நிறைய இருக்குது. ஒரு வயது ஒரு வெள்ளாடோ செம்மறி ஆட்டையோ என்ன பண்ணணும், அதை கொண்டு வந்து அந்த வீட்டில் எத்தனை பேர் அந்த ஒரு ஆடை, ஒரு ஆட்டுக்கு ஒரு வயசு ஆடை எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்கார கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மிச்சம் ஆயிடக்கூடாது, மிச்சம் வச்சிடவே கூடாது. ஒரு ஆடை என்ன பண்ணணும், வெட்டி அதை சுட வேண்டும், எரிக்கணும். அதாவது சுட வேண்டும், நெருப்பில் அக்கினியில் சுட்டு அந்த ஒரு ஆடை எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அந்த இரவில் அப்பத்தோடு கூட, புளிப்பில்லாத அப்பத்தோடு, புளிப்பு இருக்கக்கூடாது, புளிச்சிடக்கூடாது மாவு. புளிப்பதற்கு முன்பதாக புளிப்பில்லாத, இப்போலாம் நம்ம புளிச்சது தான் என்ன பண்ணுறோங்க, கடையில் போய் கூட என்ன மாவு கேட்குறோம், புளிச்ச மாவு தாங்க. பழைய மாவு இருக்குதா? ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டு சொல்கிறாரு, மாவினா கூடாது, புளிக்கக்கூடாது. புளிப்பில்லாத அப்பத்தை, தோசையோ சப்பாத்தியோ சுட்டு அந்த அந்த ஆட்டுக்குட்டி, இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலியை செலுத்துனீங்களே, அதை நீங்கள் என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்பத்தோட சேர்த்து சாப்பிட்டு. அந்நியர்கள் யாரும் அதை சாப்பிடக்கூடாது. அதில் தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா? சில பேர் புதுசாக வந்து இருப்பாங்க, திருவிந்த நேரத்தில் அப்பத்தை கொடுக்கும் பொழுது அவங்களும் கை நீட்டுவாங்க. நான் உடனே கேட்பேன், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, கர்த்தருடைய பிள்ளையை மாறிட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள். ஞானஸ்தானம் எடுக்கலன்னு சொன்னால் நம்ம இன்னும் ஆண்டுகிட்டே வரலன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, அந்நியர்கள் இதை புசிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் மற்றவர்களுக்கு நம்ம என்ன கொடுப்பதில்லை, திருவிருந்து கொடுக்கறது இல்லை. அதனால் அதை சாப்பிட்டு முடிச்சிடணும், மிச்சம் எதுவுமே வைக்கக்கூடாது. இது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த மக்களுக்காக அவர்கள் பட வேண்டியதான அந்த கஷ்டங்கள், அவர்கள் பட வேண்டியதான அந்த வேதனைகள்,
அது அவங்க படக்கூடாது, அந்த குடும்பத்தார் படக்கூடாது என்பதற்காக அந்த ஆடு வெட்டப்பட்டு பிரியமானவர்களே பலியிடப்படுகிறது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் கூட நமக்காக சிலுவையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக மாறினார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், அதை நம்ம நினைவு கூறும்படியாக தான் இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், புசிக்கிறோம். சரிங்களா? அப்போது இது எதற்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறேன், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குதுல்ல. ஆண்டவர் சொன்ன என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அர்த்தம். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட தான்ப்பா இருக்கிறேன். எப்போல்லாம் நம்ம திருவிந்த எடுக்கிறோமோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்பா நான் உங்களை விட்டு வெளியே இல்லை, நான் உங்கள் கூடவே தான்ப்பா இருக்கிறேன், நான் உங்கள் சொந்தம் அப்படி சொல்கிறோம். திருவிந்து எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நான் உங்கள் பிள்ளைப்பா, உம்மோடு கூட தான் நான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட தூரம் போகலை, தூரமாக இருக்கிற இளைய மகன் நான் அல்ல, அப்பா வீட்டில் இருக்கிறதான இளைய மகன். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம எல்லாரும் இளைய மகன் தான், நம்ம எல்லாரும் இளைய மகன் தான். நமக்கு மூத்த சகோதரன் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர். அதுக்கப்புறம் வருகிற எல்லாருமே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பஸ்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பக்கத்தில் கேளுங்க, பஸ்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கீங்களான்னு அர்த்தம். யாரோடு கூட? ஆண்டரோடு கூட தான் இருக்கீங்களா? செல்போனோடு கூட இருக்கீங்களா? ஆண்டரோடு கூட தான் இருக்கீங்களா? அல்ல உறவுகளோடு கூட இணைஞ்சிருக்கீங்களா? யாரோடு கூட இருக்கிறீங்க? திடீர்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார், பிரதர் ஆனந்த் யாரோடு கூட இருக்கீங்க? அப்பா உங்க கூட தான் நான் இருக்கிறேன், நான் வேற கட்சி இல்லை. நான் யார் கட்சி? இயேசுப்பாவுடைய கட்சி. ரெண்டே கட்சி தான். ஒன்று பிசாசின் கட்சி, இன்னொன்று இங்கே யாரெல்லாம் இயேசு கட்சி. நிறைய பேர் கை மேலே வரலையே, பிசாசு கட்சியா? அல்லேலூயா. ஆமாம், அப்பா நான் உங்கள் கட்சிப்பா, ஏன்னா நான் பஸ்காவை ஆசரிக்கிறேன். அல்லேலூயா. அதான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து கட்டாயம் எடுத்துடணும். திருவிருந்துலாம் வேணாம் பாஸ்டர், டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிட்டீங்கன்னா ஆண்டவர் நான் உங்கள் கட்சி இல்லை ஆண்டவர்னு அர்த்தம். நான் உங்கள் கூட நான் இல்லைப்பா. திருவிருந்து எடுக்கிறவங்க தான் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும், எப்போவுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன தெரியுமா? அப்பா நான் உம்மோடு கூடவே இருக்கிறேன்ப்பா. ஆண்டவர்கிட்ட அப்படி தூரம் போகிற மாதிரி இருந்தால் உடனே ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே வந்துட்டப்பா, திரும்பமாக வந்துடுறப்பா, விழுந்துட்டப்பா, சறுக்கிட்டப்பா, திரும்பமாக உங்களை தேடி வந்துட்டேன். அப்பாவோடு கூடவே இருப்போமானா எகிப்தின் சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண்போம். முதலாவது அடையாளமாக இருக்கணும், இரண்டாவது அப்பாவோடு கூட இருக்கணும். சொல்லுங்கள், அப்பாவோடு இருக்கணும். அப்பாவோடு இருக்கணும். அப்பாவோடு இருந்தா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாரோடு இருந்தா? அப்பாவோடு இருந்தா. அப்பாவோடு இருக்கிறோமா? அதிகாலை நேரத்தில் அப்பாவோடு இருக்கிறோமா? இரவு நேரத்தில் அப்பாவோடு இருக்கிறோமா? படிக்கிற இடத்துல அப்பாவோடு இருக்கிறோமா? எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அப்பா நம்ம கூட இருக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த கேள்வி. அப்பா நம்ம கூடவே தான் இருக்க. நான் உன்னை விட்டு உன்னை, அவரு பர்ஃபெக்டா இருப்பார் நம்ம கூட. அவர் இருக்காரா? இன்னைக்கு நிறைய பேர் சந்தேகம். அதுதான் ஆண்டு சொல்லுவார், எழுதி வச்சுக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னேனே, நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேனே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னேனே. என்னத்துக்கிட்டா உனக்கு சந்தேகம் வருது? எதுக்குமா உனக்கு டவுட்டு? நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ என் கூட இருக்கிறியா? நீ என் கூட இருக்கிறியா? பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இருக்கிறதான தேவ பிள்ளைகள், கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ ஜனங்கள் எகிப்தின் அந்த அனுபவத்துக்கு விலக்கி வைக்கப்படுகிறார்கள். எகிப்தை தான் பருக்கிறாங்க. வாதைகள் எல்லா குடும்பத்திலும் வாதை. யாருக்கிட்ட மட்டும் வாதை இல்லை? இஸ்ரவேல் பாளையத்தில், இஸ்ரவேல் குடும்பங்களில் வாதை வரமாட்டேங்குது. கல்மழை பெய்யுது, ஆனால்
கோசேன் தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க மேல கல்மழை வரல, பேன்கள் வருகிறது. ஆனா இஸ்ரேல் மக்கள் மத்தியில இல்ல. கொப்பளங்கள் வருகிறது, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில கொப்பளங்கள் இல்ல. தவளைகள் வருகிறது, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில. என்னப்பா இது? ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல எகிப்தின் காரியங்கள் அணுகுவதில்லை. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அணுகாது, வாதை அணுகாது. எதிர்ப்புகள், போராட்டம், பிரச்சனை, மாந்திரிகம், செய்வின, ஏவலு எதுவும் என்னை அப்பா கூட இருந்தா அணுகாது. அப்பா முகத்தை பார்த்துட்டு கிட்ட வராது. அப்பா நம்ம கூட இருக்கிறத பார்த்துட்டு வாதம் என்ன பண்ணதுப்பா சொல்லுங்க, வராது. வருத உள்ள யார் இல்ல? அப்பா இல்ல. அடையாளம் எகிப்தை மாற்றிவிடும். எகிப்தை விட்டு நம்மை கொண்டு வந்துவிடும், வெளியே கொண்டு வந்துடும். அப்பாவுடைய சமூகம், அப்பா கூட இருக்கிற அந்த அனுபவம், பஸ்கா, அதுதான் அந்த அடையாளம். அப்பா கூடவே நான் இருக்கிறேன், அப்பா விட்டு நான் தூரம் இல்லை. அதனால எந்த ஒரு வாரமோ திருவிந்து எடுக்கிறத விடவே கூடாது. திருவிந்து ஐக்கியம், அதான் பஸ்கா. அந்த பஸ்கா வாக்கியத்தை, திருவிருந்து ஆராதனையை எப்பெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுறோமோ, எப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ, நம்ம சொல்கிறோம், நான் அப்பா கூட இருக்கிறேன், அப்பா கூட இருக்கிறேன், அப்பா கூடவே இருக்கிறேன். அதனால் இந்த திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு எங்கேயும் ஓடிடக்கூடாது. லேட் ஆயிடுச்சு ஓடிடக்கூடாது. சபைக்கு வராமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா திருவிருந்து மிஸ் ஆகிடும், பஸ்கா மிஸ் ஆகிடும். ஒன் மோர் திங், ஒரு காத்து மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் பாருங்கள், 16வது வசனம், யாத்திராகமம் 12:16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. சாப்பிட்டுக்கு மட்டும் என்ன ரெடி பண்ணிடுங்க. ஆனா முதலாவது நாளும் 7வது நாளும் சபை கூடு. இது எது குறிக்கணும்னா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியன்னு அர்த்தம், ஃபெலோஷிப். இன்னைக்கு எகிப்து இந்த எதிர்ப்புகள், அடிமைதனங்கள், அவமானங்கள், போராட்டங்கள், வியாதிகள் மாறாததுக்கு காரணம் ஃபெலோஷிப் இல்லாதது தான். ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பும், ஒரு வருத்தமோ, வேதனையோ, பிரிவினை அது இருக்குது. அவங்க கிட்ட என்னால் சேரவே முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, பாஸ்டர் அவங்களுடைய காரியங்களே சரியில்லை பாஸ்டர், அவங்க மனநிலை சரியில்லை, அவங்களுடைய புத்தி சரியில்லை, அவங்க பேசுகிற பேச்சு சரியில்லை, அவருடைய நடவடிக்கையெல்லாம் சரியில்லை. அதனால தான் நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், விலைக்கு வந்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர், இவங்களை விட்டுட்டு நம்ம தூரம் வந்துடலாமா? இல்லாட்டி அவங்க கூட சேர முடியலையே, அவங்க பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, அவங்க குணமே சரியில்லை. நான் சொல்வேன், அவங்கள சுத்தமாக விட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்கள சுத்தமாக விட்டுட்டே வரணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவங்கள எதிர்க்கணும்னு சொல்லியும் அவசியம் இல்லை. சண்டை போட்டுக்கணும், அவங்கள பார்த்தாவே பல்ல கட்டிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இருந்துட்டு போட்டோம். யூதாசு கூட, சந்தேகப்படுற தோமா கூட இருந்துட்டு போட்டோம். சொல்லுங்க, இருந்துட்டு போட்டோம். யூதாசு காட்டி கொடுக்க, அதாவது மறுதலித்த பேதுரு, சந்தேகப்பட்ட தோமா இருந்துட்டு போட்டோம். கூட சாப்பிட்டுட்டு போட்டோம், கூட தூங்கட்டும், கூடவே பிரயாணிக்கட்டும், கூடவே இருக்கட்டும். அவங்கள என்ன பண்ணிட வேண்டாம், தள்ளி வச்சிடாதீங்க. பக்கத்து சொல்லுங்க, அவங்கள புரியுதா கேளு, அவங்கள பார்த்து சொல்லுங்க, புரியுதா? அவங்கள தான் சொல்றேன், அவங்கள தான் சொல்றேன். சொல்லுங்கம்மா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்கள தான் சொல்றேன். இருந்துட்டு போட்டோம், வெறுத்துறாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, வெறுத்துறாதீங்க, திட்டிடாதீங்க, அடிச்சிடாதீங்க, குத்திராதீங்க, தயவு செய்து கடிச்சிடாதீங்க, வேணாம். இருந்துட்டு போட்டோம்ப்பா, கூட
இருந்துட்டு போட்டோம். இயேசுநாதர் கூட வச்சுட்டு இருந்தார்ல. அவன் சிரிச்சா சிரிச்சுக்கிடுங்க, பேசுனா பேசிக்கிடுங்க, கூடவே கை பிடிச்சிக்கோ. முத்தம் கொடுக்க வர்றான்ப்பா, யாரு? கொடுத்துட்டு போ. ஏன்னா ஏன் எகிப்து மாறணும், ஏன் சூழ்நிலை மாறணும்னா போடா, கொடுத்துட்டு போ. முத்தம் கொடுக்குறியா கொடுத்துட்டு போ, கை பிடிச்சியா பிடிச்சிக்கோ, திட்டுறியா அதையும் என்ன பண்ணிக்கணும், அதையும் எடுத்து. பேதுரு மறுதலிச்சார். என்ன மறுதலிச்சாருமா? இவரை யாருன்னு எனக்கு நான் நீ மட்டுமா நான் சொல்லுவேன். இவன் என்ன தெரியுமாங்க, இவன் யாருன்னு தெரியாதுங்க, படுபாவிங்க, மோசமானவங்க. அப்படி ரிப்ளை எல்லாம் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவனை தேடி வராரு. யாரையுமே என்ன பண்ணல, யாரையுமே வெறுக்கவே இல்லை. கன்னத்தில் அரைஞ்சவனையும் அவர் சிநேகிக்கிறாரு, மறுதளித்தவனையும் சிநேகிக்கிறாரு, காட்டி கொடுத்தவனை சிநேகிக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்மளாம் சொல்லுவோம், நான் அவருடைய அடையாளம். நான் யாருடைய அடையாளம்? ஆண்டுடைய அடையாளமே நான் தான் ஐயா அப்படி சொல்ற நம்ம அப்படி ஃபெலோஷிப்பை காட்டுறோமா? நீங்க நிறைய குடும்பத்தில் எகிப்தின் அந்த அனுபவங்கள், வியாதி, போராட்டம், இருள் மாறாததுக்கு காரணமே நம்ம ஐக்கியத்தை விட்டது தான் காரணம். கண்களை மூடலாமா தெய்வ பிள்ளைகளே? சிறந்தாழ்த்துவோம். இன்னைக்கு கர்த்தர் திருச்சபைக்கு பேசுகிற ஒரு வார்த்தை, எகிப்தின் சூழ்நிலை மாறணும்னா நீ அடையாளமா மாறுப்பா, அடையாளமா வாழ்ந்துரு. உன் பேச்சு அடையாளமா இருக்கட்டும், உன் பார்வை ஒரு அடையாளமா இருக்கட்டும், மாதிரியாயிரு. ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடு இஸ்ரவேலருடைய வீடு. நிலைக்கால்களிலேயும் மேல் சட்டத்திலையும் அந்த ரத்தம் பூசப்பட்டுக்குதா, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். இன்னைக்கு நம்ம வீடு ஒரு அடையாளத்தின் வீடா இருக்குதா? நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறோமா? நான் கர்த்தரோடு கூட, அப்பாவோடு கூட தான் இருக்கிறேன், பஸ்காவை ஆசரிக்கிறேன். திருவிந்தெடுக்கிறதான தேவ பிள்ளைகள் நாங்கள். அப்பாவுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறேன், அப்பாவுடைய சமூகத்தில் தான் என் ஜீவியம் இருக்கிறது. அப்படி சொல்ல முடியுமா? எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் நான் ஐக்கியமாக தான் இருக்கிறேன். யாரும் நான் வெறுத்துற வேண்டாம், யாரையும் வெறுத்துற வேண்டாம். இப்போ இயேசு யாரையும் வெறுக்கலப்பா. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் யாரையும் தள்ளலை, யாரையுமே நான் தள்ள மாட்டேன்னாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் தள்ளி வச்சுட்டு நம்ம சொல்கிறோம், அதுக்கான ரீசன் சொல்கிறோம். ஏன் தள்ளி வச்சுட்டேன்னு தெரியுமா? தள்ளி வைக்க வேண்டாம்ப்பா, இருந்துட்டு போட்டோம். அதனால கூடி கொலாவ வேண்டாம், இருந்துட்டு போட்டோம், விடுங்க. அவன் பேச்சு சரியில்லை, அவனோட ஜீவியம் சரியில்லை, இருந்துட்டு போட்டுமே. கர்த்தர் தான் நியாயாதிபதி, நான் கிடையாது நியாயாதிபதி. அவர் தான் நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்யட்டும். நான் நியாயம் நம்ம நியாய தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. யாரையும் காலத்துக்கு முன்பதாக நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது, நம்ம தீர்ப்பு அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டு கொடுக்கல. இருந்துட்டு போட்டோம்.